ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மாறுபட்ட காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 2 ரூட்டு தான் நமக்கு தெரியும். ஒன்று வந்து குன்னூர் வழியாக போகிறது, இன்னொன்று வந்து கோத்தகிரி வழியாக போகிறது. இந்த 2 ரூட் இல்லாமல் மூணாவது இன்னொரு ரூட் இருக்குது. பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாதையில் பேருந்துகளுக்கும் உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. வெளியூர் வாகனங்களை அவங்க அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது மிகவும் ஒரு ஆபத்தான பாதை அப்படிங்கிறதுனால வெளியூர் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, இப்போ நான் சொல்கிற பாதை வந்து முள்ளி கெத்தை வழியாக நாம் ஊட்டியை போய் சேர போகிறோம். மிகவும் ஒரு குறுகலான பாதை, அது மட்டும் இல்லாமல் அழகும் இருக்கும், அதே சமயம் மிகவும் ஆபத்து நிறைந்த பாதைன்னு சொல்லலாம். இப்படி அழகும் ஆபத்தும் நிறைந்த இந்த பாதை வழியா நாம ஒரு பேருந்து பயணம் மேற்கொண்டு ஊட்டி போய் சேர போறோம். அப்படி இந்த பேருந்து பயணத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பேருந்து பயணம் மேற்கொள்கிறதுக்காக கோயம்புத்தூரில் உள்ள சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து தான் ஊட்டிக்கு போகிற அனைத்து பேருந்துகளும் புறப்படும். அதனால் நாம் வந்திருக்கோம். நம்முடைய பேருந்து அதிகாலை 5:30 மணிக்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும். அதனால் நான் என்ன பண்ணேன், நாளே வந்து இங்கே ரூம் போட்டு தங்கிட்டு ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் நான் இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே நம்ம சீட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் நான் இங்கே வந்துட்டேன். நான் வந்தப்போ பஸ் வரல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் உள்ள நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த மக்கள் போக்குவரத்திற்கு தடை பண்ணப்பட்ட ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். அதாவது முள்ளி கெத்தை வழியாக ஊட்டி போக போகிறோம். இந்த ரூட் வந்து ரொம்பவும் டஃப்பான ரோடு. சமீப காலமாக யானைகள்லாம் இங்கே வந்து முகாமிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரூட்டில் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஊட்டி போகிறதுக்கான நம்மளுடைய பேருந்து சரியாக 5:30க்கு பேருந்து நிலையத்துக்கு வந்தது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸே தோற்று போகிற அளவுக்கு அப்படி ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பஸ் வந்து பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. முதல் முறையாக நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக யாருமே இங்கே போக முடியாது அப்படிங்கிறதுனால கூடுதல் எதிர்பார்ப்புங்கிறது இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வந்து போக முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூட்லேயும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது பொது போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட தெங்குமரகடாவுக்கு அப்படி தான் போயிட்டு வந்தோம், சிறியூருக்கும் அப்படி தான் போனோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம முள்ளி கெத்தை வழியாக நம்ம ஊட்டிக்கு இந்த ரூட்டில் போக போகிறோம். பஸ்ஸில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டதுனால என்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால. அதனால் என்னால் ஒரிஜினல் சவுண்டு கொடுக்க முடியல. இந்த ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதுவரைக்கும் நாம் ட்ராவல் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். ஒரு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தென்னை மரங்கள். அந்த தென்னை மரங்களுக்கு பின்னாடி மலை சார்ந்த இடங்கள். இப்படி பச்சை பசேல்னு நம்ம போகிற இடமெல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து நாம் போகக்கூடிய ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரமடை, வெள்ளியங்காடு, முள்ளி, கெத்தை, மஞ்சூர் வழியாக நாம் ஊட்டிக்கு போக போகிறோம். இந்த பஸ்ஸு கீழ்குந்தா வரைக்கும் தான் போகும், ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. அதனால் நாம் மஞ்சூரில் இறங்கிட்டு மஞ்சூர்லேருந்து ஊட்டி போகிற பஸ்ஸு மாறி நம்ம ஊட்டிக்கு போக போகிறோம். காலையில் 7 மணி போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெள்ளியங்காடுகிட்ட பஸ்ஸை நிறுத்துனாங்க. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. நம்ம இறங்கி போனோம். அங்கே அவ்வளோ ஏர்லியராக இருந்ததுனால நமக்கு பசிக்கலை. சரி, நம்ம மஞ்சூரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஏன்னா மஞ்சூர் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30க்குள்ளார நம்ம மஞ்சூர் போயிடலாம். அதனால் மஞ்சூரில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாப்பிடல.
மலைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீலகிரிக்கு தான் நம்ம எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பஸ் பயணத்தை வந்து மேற்கொண்டு போயிட்டுருக்கோம். பொதுவாக பேருந்து பயணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். எனக்கே தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ரயில் பயணத்தை விட பேருந்து பயணத்தை மிகவும் விரும்புவேன். காரணம் என்னென்னா ரயில்கள் போக முடியாத நிறைய இடங்களுக்கு வந்து பேருந்துகளால் நம்ம போக முடியும். நல்ல இன்டீரியரான பிளேஸ்க்கெலாம் கூட நம்ம பேருந்து பயணத்தை மேற்கொள்ள முடியும். அங்கே இருக்கக்கூடிய அழகை ரசிக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்வென்ச்சரான விஷயங்களை வந்து பேருந்து பயணத்தில் மட்டும்தான் நம்மளால் ரசிக்க முடியும். நாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும் பொழுது 2 இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கும். மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கல்லார் செக் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்து மலை வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கும். இங்கேயே வந்து நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வர்றீங்கன்னா உங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க இந்த டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. நீங்கள் அன்னெசரியாக போகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இங்கேயே வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. உள்ளுக்குள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும்தான் பர்மிட் பண்ணுவாங்க. வெளியூர் வாகனங்களை வந்து உள்ளுக்குள்ளார விட மாட்டாங்க. ஸோ அதையும் மீறி நீங்கள் ஏதாவது பர்மிஷன் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் இந்த உள்ளுக்குள்ளார போகலாம். இதுக்கப்புறம் நம்ம பேருந்து பயணங்கிறது ரொம்பவே ஒரு அட்வென்ச்சராக இருக்க போகுது. அதாவது ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதாவது ஒரு பஸ் போகுதுன்னா அந்த பஸ் போகிற அளவுக்கு மட்டும்தான் ரோடு இருக்கும். இப்போ தான் வந்து சைடில் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிமெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வண்டி வந்ததுன்னா மாறுறதுக்காக. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாறுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் இப்படி வந்து ஒரு அகலமான சாலையை வந்து நம்ம பார்க்க முடியாது. இதை சாலையில் போகும்பொழுதே நமக்கு அப்படியே திக் திக்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடர்ந்த காடு. இதுக்குள்ளார போகும்பொழுது இது யானைகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற காடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா இங்கே அதிகப்படியான யானைகள் இருக்குது. நீங்களே வந்து நிறைய டிவியில் பார்க்க முடியும். அடிக்கடி வந்து செய்திகளில் இங்கே கூட்டமாக யானைகள் வந்து ரோட்டு மேலேயே நடந்து போகிறத பார்க்க முடியும். நம்ம போகிற வாகனங்களை துரத்துறதையும் பார்க்க முடியும். இப்போ தான் வந்து போன வாரம் நான் ஒரு செய்தி பார்த்தேன். என்னென்னா இங்கே கூட்டமாக வந்து இந்த ரூட்டில் வந்து யானைகள் வந்து முகாமிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நாம் ஒரு ட்ரை தான் பண்ணுறோம். நம்ம போகும்பொழுது அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக. சுற்றுலாவாசிகளின் சொர்க்க பூமி அப்படின்னு சொன்னால் நீலகிரியை சொல்லலாம். அந்த நீலகிரி மாவட்டத்தில் எங்கே போனோன்னாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு பச்சை கம்பளம் விரித்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாம் எந்த விதமான வைல்ட் அனிமல்ஸை பார்க்குறோமோ இல்லையோ அதில் பயணம் மேற்கொண்டு நம்ம போகிறதே வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம் இந்த பேருந்து பயணத்தில் போகும்பொழுதும் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ரோடு ஒத்தையடி பாதையில் நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கிறது வார்த்தையால் விவரிக்க முடியாது. நாம் அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை விரும்பி தான் இந்த பேருந்து பயணத்தை நம்ம தொடங்கணும். நாம் எவ்வளவோ இடங்களுக்கு பேருந்து பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் அந்த பேருந்து பயணத்திலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பேருந்து பயணமாக இது இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு தான். ஏன்னா இப்படி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு பஸ் மட்டும்தான் உள்ளுக்குள்ளார போகுது. வெளியில் வேறு எந்த வாகன போக்குவரத்துமே இதில் இருக்காது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாலையில் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. போய் ஒரு டர்னில் திரும்பும் பொழுது ஒரு யானை கூட்டமே நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம காரை திரும்ப துரத்த ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதாவது இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே போக முடியாத அளவுக்கு ஒரு பயமும் திகிலும் வந்து இந்த சாலையில் பயணிக்கும் போது நமக்கு ஏற்படுறது என்னவோ அது தவிர்க்க முடியறதில்ல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் காரை எடுத்துகிட்டு இந்த ரூட்டில் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்.
நான் எவ்வளோதான் வாய் வார்த்தையாக சொன்னாலும் இது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் வரும்பொழுது தான் உண்மையான அனுபவத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ரூட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அது என்னென்னா பர்லிக்காடு எக்கோ டூரிசம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால், அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய இந்த பர்லிக்காடு எக்கோ டூரிஸ்டோட முக்கிய நோக்கமே அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதாவது 700 ரூபாய் வந்து இதில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் வந்து இன்க்ளூடட்னா, நீங்கள் 10 மணிக்கெலாம் அங்கே போயிடணும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் போனோன்னு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு பரிசல் சஃபாரி கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பழங்குடியின மக்களுடைய நடனங்கள், அதுக்கப்புறம் மதிய லஞ்சு, இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வரலாம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 700 ருபீஸ். நம்ம கொடுக்குற இந்த 700 ரூபாங்கிறது நம்மளுடைய பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இது இருக்கும். இந்த பர்லிக்காடு நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் போகிற இதே ரூட்லேயே முள்ளி வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து நாம் பக்கத்தில் தான் பர்லிக்காடு, நம்ம பர்லிக்காடு போகலாம். நீங்கள் பர்லிக்காடு போகிறதுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் காரில் வந்தீங்கனாலும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு உங்களை வந்து அனுமதிப்பாங்க. அதனால் நீங்கள் கூகுளில் போயிட்டு பர்லிக்காடு எக்கோ டூரிசம் புக்கிங்னு போட்டிங்கனாலே அது வரும். அது மூலியமாகவே புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போகலாம். நம்மளும் இங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் பர்லிக்காடுன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாமளும் ஒரு வாட்டி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். இந்த பயணத்தில் அடுத்ததாக நாம் குண்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஆந்திராவில் உள்ள குண்டூர் கிடையாது, இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய குண்டூர். இது ஒரு சிறிய கிராமம். இங்கேயும் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. நாம் பேருந்தில் போகும்பொழுதே இந்த இடம்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு திகிலான ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனால் இங்கேயே மக்கள்லாம் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடர் வனத்துக்குள்ளார ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளார ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சவாலான வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படி ஒரு காணொளியை உங்களுக்கு போடுறதுக்கான முக்கியமான காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான காணொலியை கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் கூட கிராமங்கள் இருக்குது. ஸோ இப்படி நாம் ஒரு மலை கிராமத்துக்கு போகும்பொழுது இந்த மாதிரி சாலையெல்லாம் நம்ம கடந்து போகிறோம். அப்படி போகும்பொழுது நிறைய வனவிலங்குகளையும் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். வனவிலங்குகள்னால ஆபத்தும் நமக்கு இருக்கலாம். அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வனவிலங்குகள்னால எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குங்கிறத எல்லாராலையும் நேரடியாக போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்ம பயணம் மேற்கொண்டு போகிறத எடுத்து உங்களுக்கு போடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரூட்டில் ஒரு பயணம் மேற்கொண்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி எடுத்து போடுறேன். இது பெரிய காணொலியாலாம் நான் போட போகிறது கிடையாது. இந்த ரூட்டை பற்றி நானே ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேனே தவிர ரொம்ப நாளாக இந்த ரூட்டில் பயணம் மேற்கொள்ளணுங்கிற ஆவல் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் அந்த ஆவல் வந்து நிறைவேறி இருக்குது, நம்ம கண்ட கனவு நிறைவேறி இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே எனக்கே வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு.
நம்முடைய பேருந்து பயணத்தில் அடுத்ததாக மானார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வீடுகளை பெரிய அளவில் பார்க்க முடியல. உள்ளுக்குள்ளார போகணுமா என்னன்னு தெரில ஊருக்கு போகிறதா இருந்தால். ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் மெயின் ரோட்டில் 1-2 வீடுகளை தவிர பெரிய லெவலில் நம்மளால் வீடுகள் எதையும் பார்க்க முடியல. இப்போ நம்ம மானாரை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக முள்ளி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நாம் போய் ரீச் பண்ணிடுவோம். இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய அடுத்து ஒரு முக்கியமான ஊர் தான் முள்ளி. தமிழ்நாடு கேரளா பார்டர் இந்த இடத்துல தான் இருக்குது. முள்ளிலையும் இன்னொரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கனாலும் இந்த 2வது செக் போஸ்ட்டுக்குள்ளார விடுறது ரொம்பவே கஷ்டம். இங்கேருந்து தான் பரளிக்காடு போகிறதுக்கான ரோடு பிரியும். இந்த ரூட்டில் இந்த முள்ளிக்கும் மஞ்சூருக்கும் இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் யானைகள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா கெத்தைக்கும் மஞ்சூருக்கும் இடையில தான் ஏகப்பட்ட யானைகள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம முள்ளியை கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமே நமக்கு வனவிலங்குகளோட நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். நான் இங்கே போயிட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்பொழுது ஒரு புலி நாம் போன அதே நாள் இதே ரோட்டில் கிராஸ் பண்ணி போயிருக்கு. பட் ஆனால் நாம் போனப்போ பார்க்க முடியல. அந்த புலியும் காலை நேரத்தில் தான் இந்த ரோட்டு மேலேயே நடந்து ஓடுது. ஸோ இதை நான் பார்த்தேன். பட் ஆனால் நாங்கள் போனப்போ புலி எதுவும் சைட் ஆகலை. நம்முடைய பேருந்து பயணத்தில் அடுத்ததாக பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நாம் வந்திருக்கோம். இதுவும் ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அடர்ந்த வனத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான். ஆனால் மெயின் ரோட்டில் பெரிய லெவலில் எந்த விதமான வீடுகளையும் எங்களால் பார்க்க முடியல. நான் எவ்வளவோ இடத்துல பேருந்து பயணம் மேற்கொண்டிருந்தாலும் என்னுடைய பேருந்து பயணத்தில் ஒரு முக்கியமான பேருந்து பயணமாக இந்த பேருந்து பயணத்தை சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா அதோட இயற்கை அழகு தான். ஏன்னா உண்மையிலே இதோட அழகை வார்த்தையால் விவரிக்க முடியல. ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் உண்மையிலே அப்படி ஒரு அழகு இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற உங்களுக்கே அதை ஃபீல் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போகும்பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு பயமும் இருந்தது. என்னன்னா எந்த இடத்துல யானைகள் நிற்குமோ, அது மட்டும் இல்லாமல் புலிகளும் இங்கே உலாவக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால புலிகளை எங்கேயாவது நம்ம திரும்பும்போது எங்கேயாவது நிற்காதா, நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தோட என்னுடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு பகுதிக்கு நான் போகும்பொழுதும். ஏன்னா எல்லாமே புதுசாக இருந்தது. எனக்கு ஏற்கனவே பரிச்சயம் இல்லாத ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு தான் நான் இங்கே பயணத்தை மேற்கொண்டேன். இந்த ரோட்டில் நீங்கள் காரில் பயணத்தை மேற்கொள்கிறீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா பார்க்குற உங்களுக்கே தெரியும் சிங்கிள் ரோடு தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டெப்த்தாக பள்ளமாக இருக்கும். ஏன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால நம்ம காரை ரிவர்ஸில் யானை துரத்துச்சு அப்படின்னா வேறு எங்கேயுமே நம்மளால் போக முடியாது. ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் போகணும்.
ஸோ இந்த ரூட்டில் ரிவர்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு பகுதி இது. இந்த ரூட்டில் அடுத்து ஒரு முக்கியமான பகுதியான கெத்தை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் பவர் ஹவுஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்தாண்ட சைடு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து பவர் ஹவுஸ் இருக்குது. அது சரியாக இந்த சைட்லேருந்து கவர் பண்ண முடியல. இப்போ நம்ம கெத்தையில் உள்ள அடுத்த செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறோம். மொத்தம் 3 இடத்துல வந்து இந்த ரூட்டில் செக் போஸ்ட் இருக்குது. அதனால் ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல வந்து உங்களை பிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. இன்னுமே தான் இந்த ரூட்டில் உண்மையான சேலஞ்சிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது கெத்தையிலேருந்து மஞ்சூர் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 16 கிலோமீட்டர் செம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்கும். ஏறக்குறைய இந்த 16 கிலோமீட்டரில் 43 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸ்குள்ளார இவ்வளோ ஹேர்பின் பெண்ட் இருக்கிறது இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் பர்டிகுலராக கெத்தை டு மஞ்சூர் ரூட்டில் ஏகப்பட்ட யானைகள் வந்து அதிகமாக இருக்கும். நாம் போகிறப்ப கூட நிறைய வந்து யானையோட சாணம் தான் வந்து கம்ப்ளீட்டாகவே ரோடு ஃபுல்லாகவுமே இந்த 16 கிலோமீட்டரும் இருந்துச்சு. நீங்கள் ரோட்டை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபுல்லாகவுமே வந்து யானை சாணமாகவே இருந்தது மஞ்சூர் போகிற வரைக்கும். நான் இந்த அளவுக்கு ஒரு ரோடு ஃபுல்லாகவுமே ஒரு 16 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவுமே வந்து யானை சாணமாக இருக்கிறது பாருங்கள். எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருந்தது. இப்படி ஒரு அழகான அதே சமயம் ஆபத்தான ஒரு பேருந்து பயணம் முடிவுக்கு வருது அப்படின்னு நினைக்கும் பொழுதே மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு பேருந்து பயணத்தை நாம் முடிச்சுட்டு நாம் மஞ்சூர் வந்து சேர்ந்தோம். என்னை போலவே நீங்களும் இந்த அழகான பேருந்து பயணத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.